செல்வா, கங்காவை என் பொண்ணு மாதிரி நினைச்சு உன்ட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப இருக்கிற சந்தோஷம் நீங்க வாழப்போற 100 வருஷத்துக்கு மேலே நீடிச்சிருக்கணும். நான் இதை நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா. சரி மாமா. இவங்க 2 பேர் வாழ்க்கையிலுமே எவ்வளவோ சந்தோஷமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் விட இப்ப நீங்க மனசார வாழ்த்துனீங்களே, அது ஒண்ணுதாங்க இவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷம். இது ஐயா கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ராசம்மா, உன் கிராமத்து அண்ணன் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலைங்கிற கதையா எங்க கங்காவுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு பாத்தியா? இப்ப நீ வீட்டை விட்டு ஓட போற. இந்த வீட்டுக்கு நிரந்தரமான சொந்தம் நாங்க தான், நீ வந்த சொந்தம். சரி மாப்பிள்ள, உங்க 2 பேருக்கு இருக்கிற சந்தோஷத்துல ஒரு நிமிஷம் கூட நாங்க இடையூறா இருக்க விரும்பல. நான் மணிமேகலை ராசம்மா இப்பவே ஊருக்கு கிளம்புறோம். என்ன சித்தப்பா, நாங்க வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. பரவாயில்லம்மா, ஏற்கனவே 2 நாளைக்கு இருந்துட்டோம். நீ உன் புருஷன், மாமனார், மாமியார் எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கோ. கங்கா, நீ வந்த நேரம் உன் மாமியாருக்கு ரொம்ப நல்ல நேரம். அதான் இந்த வீட்டுல இருக்கிற கெட்ட கரகம்லாம் இங்க இருந்து விலகி போகுது. இளவஞ்சி, யார பார்த்து கெட்ட கரகம்ன்ற? இதுல என்ன சந்தேகம்? உங்களை பார்த்துதான் சொன்னேன், பின்ன இந்த நல்லவரை பார்த்தா சொல்ல முடியும்? இளவஞ்சி, வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாயை மூடு. இளவஞ்சி, ராசம்மா மண்டபத்துல சொன்ன வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்னங்க நீங்க இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நாங்க அதை அப்பவே மறந்துட்டோம். சித்தப்பா, மணிமேகலையாவது விட்டுட்டு போங்களேன், என் கூடயே இருக்கட்டும். இப்ப வேணாம்மா, கடவுளா பார்த்த ஒரு நாளைக்கு அனுப்பி வைப்பான், அப்ப வருவாமா. மணிமேகலை, எல்லாட்ட சொல்லிட்டு வாமா, நம்ம போலாம். சரிப்பா. கங்கா மாமா, நான் போயிட்டு வரேன். உங்க 2 பேரோட கல்யாண போட்டோ நான் எடுத்துக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கிராமத்துக்கு போய் ஜோடி பொறுத்தோன்னா இப்படிதான் இருக்கணும்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். செல்வா, தாய்மாமன்ற முறையில உங்க 2 பேருக்கு நான் விருந்து வைக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கிராமத்துக்கு வரணும். சரி மாமா, கண்டிப்பா வரும். சரி, நான் கிளம்புறேன்ப்பா. வரமா கங்கா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரத்த. சரிம்மா. மாமா. மணிமேகலை, வரமா. வா. மணிமேகலை, என்னமா? கார்ல ஏறுமா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அண்ணே, இல்ல உட்காருங்க, வாங்க வண்டியில ஏறுங்க, நான் போற வழியில விட்டுறேன். மாமா, வரோங்க, போயிட்டு வரோங்க. சரி பெரியம்மா. வரோம் மாப்பிள்ள. வரேன் சம்பந்திமா. வரேன் கங்கா. அத்தை, காஃபி. அங்க வைமா, நான் குடிச்சுக்கிறேன். இல்ல அத்தை. இல்ல, நான் சூடா இருந்தா குடிக்க மாட்டேன், அதனால தான். வை. எனக்கு கொடுமா. மாமா காஃபி. தேங்க்யூமா. கங்கா, இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ்.
ஆ? நான் என்ன சமையல் பண்ணோன்னு சொல்லுங்க. நீ ஏமா சமையல் பண்ற? நான் ஏதாவது பண்ணிக்கிறேன். அம்மா, அவ ஆசைப்படுறாம்மா, அவளே சமைக்கட்டும். ஏண்டா, அவ சமைக்கிறது பிடிக்கல நான் சொல்றேன். அவ கலெக்டருக்கு படிச்சிருக்கா, அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொன்னேன். இல்லத்த, உங்களை உட்கார வச்சு நான் சமைச்சு போடணும். நானே இனிமே எல்லா வேலையும் செய்யறேன். ஆமா கற்பகம், உனக்கு தான் அடிக்கடி நெஞ்சு வலி வருதே. எனக்கு எங்க நெஞ்சு வலி வந்தது? ஆ? செல்வா சென்னைக்கு போனப்போ நீ அதை சொல்லி தானே இவனை கூட்டு வந்த. அது அப்ப வந்துச்சு. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். இல்லத்த, நீங்க வேலை செஞ்சா மறுபடியும் நெஞ்சு வலி வரும். நீங்க நல்லா ஓய்வெடுங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் செய்யறேன். எனக்கு அப்பதான் சந்தோஷமே. சரி, நீ போய் சமையல் பண்ணு. அம்மா, காஃபி சூப்பரா இருக்குமா, சாப்பிடுங்க. ஆமா கற்பகம், சாப்பிடு சாப்பிடு. ம், நான் அப்புறம் சரி, சாப்பிட்டுக்கிறேன். நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். ம். ஆ. ஏங்க, இத்தனை வருஷ பழக்கம், இந்த கங்காவுக்காக என்னை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? ஏமா, ஒரு மருமக கிச்சனுக்குள்ள போனாலே ஏன் எல்லா மாமியாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? உங்களுக்கு அப்புறம் அவங்க தானே குடும்பத்தை பார்த்துக்க போறாங்க. அதனால நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. ஏங்க, உங்களுக்கு எப்ப பாரு என்ன குறை சொல்றதா வேலையா? போங்க நீங்க. ஆ? ஆ. சாரு, எவ்வளவு நேரம் காய வச்சிட்டு இருப்ப? இன்னும் காயலமா, சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் சரியா போயிடும். காஞ்ச வரைக்கும் போதும், எடுத்துரு. அத்தை, வாம்மா. என்ன அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, என்னைக்கும் இந்த வீட்டுக்கு வராதவ இன்னைக்கு வந்திருக்கியே, அதான் கேட்டேன். அத்தை, உங்க வீட்டுக்கு மருமகளா வர போறவ நான் சும்மா வருவேனா? கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பிரசாதமா? ஆமா அத்தை, பழனி பஞ்சாமிர்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொண்டு வந்தேன். ஐயாவுக்கு கூட விபூதி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அது சரி, நீ எப்ப பழனிக்கு போன? என்னத்த என்ன சந்தேகப்படுறீங்களா? பழனிக்கு நான் போகல, எங்க அப்பத்தா தான் போயிட்டு வந்தாங்க. அதானே பார்த்தேன். நீ எங்க பையன் சரவண நினைப்பிலேயே சுத்திட்டு இருக்க. உனக்கு எங்க கோயிலுக்கெல்லாம் போக தோண போகுது? சும்மா இருங்க அத்தை. நான் சும்மா தாமா சொன்னேன். பஞ்சாமிர்தம் விபூதி எல்லாம் கொண்டு வந்திருக்க, காரணம் இல்லாமலே வந்திருப்ப. என்ன விஷயம்னு சொல்லு. எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறியா? பரவாயில்ல, சொல்லு. நீ எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லட்டுமா? உன் கல்யாண விஷயமா என்கிட்ட பேச வந்திருக்க. ஆமா அத்தை. நீ என்கிட்ட சொல்றதை விட ஐயா நாச்சியார் அக்கா கிட்ட சொல்லு. எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை ஐயா கிட்ட சொன்னா ஐயா கேப்பாருல்ல. அவ்வளவுதானே. ஐயா உள்ள குளிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்ததும் உன் முன்னாடியே சொல்றேன். ஐயோ, ஐயா இங்கதான் இருக்காரா? நான் அப்ப உடனே கிளம்புறேன். இருமா, பயப்படாத. உன்னை வச்சுட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதான் இருக்குதே பஞ்சாமிர்தம் விபூதி, அத குடுக்க வந்தேன்னு சொல்லு. ஐயா, எப்படி இருக்குமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. சின்னம்மா பாண்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்னம்மா விஷயம்? அப்பத்தா கோயிலுக்கு போயிருந்தாங்க, அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. சுபலட்சுமி, ஐயா நாச்சியாரையும் இளவஞ்சி வர சொன்னா இன்னும் காணுமே. இப்ப வர நேரம் தான் ஐயா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். இருமா, என்ன அவசரம்? ஐயா, வாமா. வா நாச்சியா. எப்படி இருக்க வடிவு? நல்லா இருக்க அத்தை. ஐயா, என்னையா திடீர்னு எங்களை வர சொன்னீங்க? என்ன நாச்சியா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவீடு அழைச்சு விருந்து வைக்க வேண்டாமா? அதுக்கு நீங்க 2 பேரும் தானே போகணும். நான் உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஐயா, நான் போகலையா. ஏமா? எனக்கு காலையில இருந்து ஒரே வயித்து வலியா இருக்கு. வயித்து வலியா? நாத்தனாருங்கிற முறையில நீ தானமா போனோம், வேற யாரு இருக்கா? ஐயா, நான் போயிட்டு வரேன். நீயா? ஆமாங்க ஐயா, நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அப்போ கங்காவுக்கு நாத்தனார் தானே.
ஆமாம்மா, நீ கங்காவுக்கு நாத்தனார் தான். இளவஞ்சி, நீ போய் டாக்டர் பாரு. வடிவு, நீ போயிட்டு வாமா. இல்லைங்கய்யா, நானே போயிட்டு வரேன். என்னம்மா வயிற்று வலின்னு சொன்ன? வயிற்று வலி நின்னு போச்சா? வயிற்று வலி இருந்தாலும் பரவாயில்ல, நானே போறேன். ஆனா இவ போக கூடாது. ஏன் போக கூடாது? எனக்கும் அந்த உரிமை இருக்கு. நான் உன்னை பந்தியிலே உட்கார விட மாட்டேன். நீ என்ன பிஞ்சிருக்குன்னு சொல்றியா? இங்க பாரு, நாத்தனாருங்கிற முறையெல்லாம் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா தாண்டி. வராம எங்க போறேன்? நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. ஐயாவே கேளு, அவரே சொல்லுவாரு. ஐயா, நான் உங்க வீட்டு மருமக தானே? ஆமாம்மா, நீ என் மருமகதான். ஐயா, எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல. உனக்கு ஏமா பிடிக்கணும்? சரவணனுக்கு வடிவு பிடிச்சிருக்கு, வடிவுக்கு சரவணனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? அத்தை, நீங்க வாங்க போலாம். கங்காவை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடுறேயா? சரி, வரேன் சுப்பு. சரிக்கா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ. என்ன வடிவு, இப்பவே நீங்க 2 பேரும் கீரியும் பாம்புமா இருக்கீங்க. நாளைக்கு எப்படி ஒத்துமையா இருக்க போறீங்க? ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒத்துமையா இருந்துக்கிறேயா. சரிம்மா, நான் கிளம்புறேயா. இருமா, இருந்து சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போமா, இரு. ஐயா ஃபோன் பண்ணி மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாச்சியாரையும் இளவஞ்சியையும் அனுப்புறதா சொன்னாரு. அவங்க வரும்போது நான் இங்க இருக்க கூடாதே. என்ன பண்ணலாம்? இதுதான் சரியான வழி. பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்காங்க. கற்பகம், எங்க புறப்பட்ட? கோயிலுக்கு. கோயிலுக்கா? இது பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைக்க வரதா ஐயா போன் பண்ணி சொல்லியிருந்தார்ல, ஞாபகம் இல்லையா? இருக்கே, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் அவங்க வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறது விட்டுட்டு கோயில் போறதா சொல்ற? இங்க பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஒண்ணு சந்தோஷமா கங்காவை இங்க கூட்டிட்டு வரல. செல்வாவோட பிடிவாதத்தாலையும் நீங்க என்ன அடிச்சதுனாலையும் தான் நான் கங்காவை கூட்டிட்டு வந்தேன். அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இருந்துதான் அனுப்பி வைக்கணுங்கிற கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்தா சந்தோஷமா அனுப்பி வைங்க. நான் கோயிலுக்கு போறேன். எனக்கு யார் முகத்திலையும் முழிக்க விருப்பம் இல்லை. வாங்க 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 சம்பந்தி அம்மா, வாங்க. வாமா இளவஞ்சி, வா உட்காருங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. என்ன, எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு? ஆமாம்மா, கோயிலுக்கு போறேன். ரொம்ப பேரு அப்படிதான். ஆகாதவங்க வந்துட்டா கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன்னு கழிச்சு கட்டுவாங்க. நாங்க என்ன உங்களுக்கு ஆகாதவங்களா நீங்க கழிச்சு கட்டுறதுக்கு? இல்ல சம்பந்தியம்மா. இளவஞ்சி, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அத்தை, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நம்ம சம்பந்தியம்மா என்ன அப்படிப்பட்டவங்களா? எம்புட்டு நல்ல குணம் உள்ளவங்க. நீங்க கோயிலுக்கு போறதுன்னா போயிட்டு வாங்க. இளவஞ்சி, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கே. சம்மதி அம்மா இல்லாம பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போக முடியுமா? நீங்க நம்புறீங்களோ இல்லையம்மா, பொண்ணு மாப்பிள்ளையும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு ஐயர் இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. அதான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இல்லங்க? ஆமாம்மா. கற்பக, நான் பொய்ய சொல்ல போறா? சரிங்க சம்மதியம்மா, கோவில் காரியம்னா தள்ளி போடக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க பிள்ளைங்களை நல்லபடியா அனுப்பி வைங்க. நாச்சியாரம்மா, தப்பா நினைக்காதீங்க. முடிஞ்சா நீங்க போறதுக்குள்ள நான் வந்துருவேன். நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் வரட்டுமா? சம்பந்தியம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கங்காவும் மாப்பிள்ளையும் இதை கூப்பிடுறேன். செல்வா, கங்கா, இதோ வரோம்ப்பா.
வாங்க அத்தை. பெரியம்மா கங்கா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. வாங்க அண்ணி. அப்பா அம்மா எங்கப்பா? அம்மா கோயில் போயிருக்காப்பா. ஏன்பா இவங்க தான் வராங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போனாங்க? இவங்க வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கலாம்ல. இல்ல மாப்ள, நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. பெரியம்மா என்ன இருந்தாலும் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது தானே நல்லது. கங்கா, அது உனக்கு தெரியுது, உன் மாமியாருக்கு தெரியணுமே. ஏதோ பாலாபிஷேகம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பண்றாங்களா இல்லையான்னு அந்த கடவுள் முருகனுக்கு தான் வெளிச்சம். அப்பா என்னப்பா இதெல்லாம்? இது பாருப்பா, அவ வேண்டிக்கிட்டது எனக்கே தெரியாதுப்பா. உனக்கு எங்க சொல்ல போறா? பரவாயில்ல விடப்பா. சம்மதி அம்மா, நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லைங்க. ப்ளீஸ் சாப்பிட்டு இல்லங்க, போங்க. பொண்ணு மாப்பிளைக்கு நாங்க அங்க விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். வரோங்க. சரிங்க. வாமா. வரேன் மாமா. வாங்கம்மா. போயிட்டு வாமா. வரோப்பா. போயிட்டு வா சொல்வா. ஜெயச்சந்திரா, ஜெயச்சந்திரா. இதோ வரேன் மாமா. என்ன மாமா? என்னப்பா, மறுவீடு வர்ற மாப்பிள்ளைக்கும் கங்காவுக்கும் வேட்டி புடவை எல்லாம் எடுத்தாச்சுல? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. மாமா, இன்னைக்கு நல்லேர் பூட்டணும், நாச்சரத்தை விதை எடுத்து கொடுக்கணும், நீங்க கலப்பு தூக்கணும். இனிமே அந்த வழக்கத்தையும் மாத்த போறேன்டா. கங்காவும் மாப்பிள்ளையும் தான் விதை எடுத்து கொடுக்கணும், நல்லேர் பூட்டணும். எனக்கு அப்புறம் கலெக்டரும் கங்காவும் தான் ஐயாவும் நாச்சியாருமா இருந்து இந்த ஆயக்குடியா ஆளணும். அவங்க மூலமா நம்ம வம்சம் தழைச்சு பெருகணும்.